அப்போ 2025 இந்த ஃபேமிலி கர்மாலேருந்து இப்போ வரப்போ, இந்த ஃபேமிலி கர்மா இந்த 2025 என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களுக்கு அந்த கில்ட் ஃபீலே வேண்டாம். நம்ம டிட்டாச் ஆகி வந்தோன்னு ஒன்று இருக்குல்ல, அது கில்ட் ஃபீலே வேண்டாம். இந்த இந்த பாம்பு ஷெட் பண்ணுறதுல இந்த தோலை உரிச்சிச்சுல்ல, அப்போ வந்து அவங்கள குறை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. இந்த கடகத்தை பார்த்து உன்னால தான் இந்த குடும்பம் இப்படி ஆச்சு, நீ தான் நீ தான்ட்டு அந்த பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. கடகம் அதுக்கு காரணமே கிடையாது. இதுதான் கடகம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து அந்த கில்ட் ஃபீலிங், அந்த ரெக்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற இதே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா கடகம் ஃபஸ்ட்டு தன்னை பார்த்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உங்களை நீங்கள் வந்து நியூச்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கடகத்துக்கு நம்ம சொல்கிறது. அப்போது அந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி இப்போ டீப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். 25 எமோஷனல் மெச்சூரிட்டின்னு ஒன்று வந்திருக்கும். அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக மாறும். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து 2026. இப்போ உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கும். இவ்வளோ எமோஷனாகி நான் என்ன இது பண்ணணும், எவ்வளோ இழந்திருக்கேன், என்னென்ன விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன், அந்த ஹர்ட் ஆகி இப்போ இதாகி இப்போது கடகம் எப்படி இருப்பாங்கன்னா, கொத்து அடி பார்த்துக்கலாம் விடு, எனக்கு தெரியும் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் உடைய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ கடகம் வந்திருப்பாங்க. இப்போ 2026 எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு கடகமுக்கு புது வீடு, புது அமைப்பு, அந்த இவங்களோட எமோஷன்ஸ்க்குன்னு ஒரு லேண்ட்ஸ்கேப் போடுவாங்க. இந்த எமோஷனல் வந்து நான் ஏன் இந்த எமோஷன் சொல்லிகிட்டே இருக்கேன் கடகத்துக்கு அப்படின்னா, இவங்களுடைய லைஃபே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்குது வாழ்க்கையில். அப்போது இந்த கடகம் எதில் போய் சிக்குவாங்க அப்படின்னா, இந்த எமோஷனுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் போய் சிக்குவாங்க. ஒன்று தனக்குத்தானே எமோஷனல் ஆகிக்கிறது, இல்லைன்னா அந்த எமோஷனல் டிபெண்டன்சிக்குள்ளே போகிறதுன்னு ஒன்று. இப்போ இவங்களுக்கு வந்து பாரங்கள் நிறையா இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாரங்களை வந்து எங்கே இறக்கி வைக்கணும்னு இருக்குது. இது ஒரு ட்ராவலில் தான் போகிற வழியில் நம்மளுடைய பாரங்களை இறக்கி வச்சுட்டே போனால் தான் அந்த பயணம் வந்து சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னி கடகத்துக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ் இல்லாமே என்னால் கம்பேஷனேட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து 2026 கடகம் புரிஞ்சுக்கும். நிறைய தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு வழியே தெரியாமல் ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் இந்த ஹெல்த்தை வந்து கரெக்டாக சரி பண்ணணுங்கிற மோடுக்குள்ளேயே இப்போ தான் அவங்க போயிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த ஹெல்த்து எப்படின்னா, இந்த முடி கொட்டினது, ஹேர் ஃபால் ஆகுறது, திடீர்னு பாடி ட்ரெயின் அவுட் ஆகுறது, எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகுறது. கடகத்துக்கு வந்து 2025 ஏதோ ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக தூக்கம் கெட்டிருந்துருக்கும்.